வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நியூ சிலபஸ்லிருந்து 6th தமிழ் இயல் 9 அணி இலக்கணம். இந்த பாடம் ரொம்ப சின்ன பாடம் தாங்க. இதிலிருந்து லைன் பை லைனாக படித்து மொத்தமாக 10 கொஷின்ஸ் எடுத்துருக்குறோம். கொஷின்ஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவில் உண்டான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம லைன் பை லைனாக படித்து உங்களுக்காக ஒவ்வொரு கொஷினும் பார்த்து எடுக்குதுங்க. ஸோ வீடியோஸை மறக்காமல் பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுக்குள்ள நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. நம்பிக்கையோடு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் 6th தமிழ் இலக்கணத்திலிருந்து இயல் 1 to 9 வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அதுக்குண்டான பிளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் நம்ம பிடிஎஃப் கொடுக்குறோம். அதாவது ப்ரீவியஸ் கொஷினில் கேட்ட பிடிஎஃப் நம்ம கொடுக்குறோம். ஸோ நீங்கள் அதை எழுதி எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், அணி என்பதற்கு டேஷ் என்று பொருள் உண்டு. ஆன்சர் அழகு. அழகுனா என்னங்க? அழகுனா என்ன? அழகுதாங்க அப்படின்றீங்களா? இல்லைங்க, அழகுனா அழகு தான். ஆனால் நம்மளுடைய மனிதனோட இயல்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா? ஒவ்வொரு மனிதனோட இயல்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா? எல்லா பொருளுமே அழகை எதிர்பார்க்குறதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பூ கடைக்கு போகிறோம். அந்த பூக்கடையில் போயிட்டு ரோஜானாவே அழகு தாங்க. அது குறிப்பிட்டு ஒரு 4-5 பூவை நம்ம தேர்ந்தெடுப்போம். ஏன்னா அந்த குறிப்பிட்ட பூவில் நம்ம அழகாக இருக்கிற பூவை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதுதாங்க மனிதனோட இயல்பு. பூ மட்டுன்றது இல்லைங்க, எல்லாத்துலேயுமே. இப்போ நம்ம அழகுபடுத்திக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்? ஆபரணங்கள் நம்ம போட்டு தன்னை அழகுபடுத்திக்கிறதுக்காக ஒவ்வொரு பெண்களும் ஆபரணங்கள் போட்டுப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களில் அழகை சேர்க்கின்றன. இதனை விளக்குவது அணி இலக்கணமாகும். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள். அதாவது மனிதனுடைய இயல்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயுமே அழகை எதிர்பார்க்கறது. நம்மளை நம்ம ஆபரணத்தால் அழகுபடுத்திக்கிறோம். அதுபோல் கவிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கற்பனை திறத்தால் தாங்கள் எழுதும் பாடலை அழகு சேர்க்கின்றன. இதனை விளக்குவது அணி இலக்கணம். அப்போது அணி என்பதற்கு அழகு என்பது பொருள் ஆகும். 2வது கொஷின், 6 சக்கரம் 100 வண்டி அழகான ரயில் வண்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர் உயர்வு நவிர்ச்சி அணி. ஏன் உயர்வு நவிர்ச்சி அணின்னு சொல்கிறோம்? ஏன் இயல்பு நவிர்ச்சி அணின்னு சொல்லலாம், இல்லை தன்மை நவிர்ச்சி அணின்னு சொல்லலாம், இல்லை உவமை அணின்னு சொல்லலாம். அது என்னங்க பர்டிகுலராக உயர்வு நவிர்ச்சி அணின்னு சொல்கிறீங்க? அப்போது உயர்வு நவிர்ச்சி அணினா நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்களே ஆன்சரை ஈஸியாக டிக் பண்ணிடலாங்க. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உயர்வு நவிர்ச்சி அணினா என்ன? ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி ஆகும். அதாவது ஒரு பொருளோட அழகு. இந்த இடத்துல நம்ம ரயிலோட அழகை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரயிலோட அழகை மிகைப்படுத்தி, அதாவது இந்த ரயிலோட அழகை மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி ஆகும். 6 சக்கரம் 100 வண்டி அழகான ரயில் வண்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி உயர்வு நவிர்ச்சி அணி. 3வது கொஷின், ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது டேஷ் அணி ஆகும். ஆன்சர் இயல்பு நவிர்ச்சி அணி. கொஷினில் ஆன்சர் இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் நான் உங்ககிட்ட திருப்பி சொல்கிறது, கொஷினை நல்லா படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி ஆகும். சரி, இயல்பு நவிர்ச்சி அணினா என்ன? அதாங்க அங்கே சொல்லிட்டாங்களா இல்லைங்களா? ஒரு பொருளோட அழகை உள்ளது உள்ளபடியே, அதாவது ஒரு ரோஜா பூ இருக்குன்னா அந்த ரோஜா பூனாவே அழகு தான். இயல்பாகவே அந்த ரோஜா பூ அழகு கொண்டது தான்.
அந்த அழகை வந்து அப்படியே சொல்கிறது, இயல்பாக அப்படியே எக்ஸ்ட்ராலாம் அப்பா ரோஜாப்பூ இன்னும் சூப்பரான அழகு, செம்ம அழகு அப்படின்னு சொல்லாமல் ரோஜாப்பூனாவே அழகு தாங்க. இந்த மாதிரி தான் ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி ஆகும். 4வது கொஷின், அம்மா என்குது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி எது? ஆன்சர் இயல்பு நவிர்ச்சி அணி. இயல்பு நவிர்ச்சி அணினா என்ன சொல்லியிருக்கிறேன்? ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது தான் இயல்பு நவிர்ச்சி அணி. இந்த இடத்துல அம்மா என்கிறது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, அதாவது ஒரு அம்மா கிட்ட ஒரு கன்றுக்குட்டி அழகாக ஓடுது. எப்படி? அம்மா என்கிறது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, தன் தாய்கிட்ட கன்று பசுவானது துள்ளி ஓடுதுங்க. இதை வந்து இயல்பாக சொல்லியிருக்கிறாங்க, அதனுடைய அழகை இயல்பாக சொல்லியிருக்கிறதுனால இது வந்து இயல்பு நவிர்ச்சி அணி ஆகும். 5வது கொஷின், ஆகாய கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி. ஆன்சர் உயர்வு நவிர்ச்சி அணி. அதாவது ஆகாய கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா. அதாவது ஒரு பெரியவர் வந்து ஒரு தாத்தா வந்து அழகா ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் அப்படின்ற வரிய அழகா உயர்வு படுத்தி சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் இது வந்து உயர்வு நவிர்ச்சி அணி என்று பெயர் பெற்றது. 6வது கொஷின், மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைப்பட கூறுவது டேஷ் ஆகும். ஆன்சர் அணி. அணினா என்ன? அணினா நம்ம முன்னே பார்த்தோம், அழகு. கவிஞர் தம் கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. அதுபோல மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணியாகும். இப்போ எடுத்துக்காட்டாக நம்ம ஒன்று பார்க்கலாங்க. இப்போ ஒரு குழந்தை வந்து மருந்து குடிக்க மாட்டேங்குது, அதாவது உடம்பு சரியில்லை, காய்ச்சல் டானிக்கு குடிக்க மாட்டேன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு அந்த டானிக்கு குடிக்க வச்சே ஆகணும், ஆனால் அந்த குழந்தை டானிக் குடிக்க மாட்டேங்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்று தேனில் கலந்து நம்ம கொடுப்போம். ஏன்னா அப்போ தான் அந்த மருந்தோட கசப்புத்தன்மை தெரியாமல் அந்த தேனோட இனிப்புத்தன்மையோடு அந்த குழந்தை அழகாக குடிச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைப்பட கூறுவது அணியாகும். அந்த மருந்தோட கசப்பை தெரியாமல் இருக்கிறதுக்கு தேனை நம்ம எப்படி கலந்து அந்த குழந்தை குடிக்க வைக்கிறோங்களோ அதே மாதிரி கருத்துக்களை வந்து சுவைப்பட அழகாக கூறுவதற்கு அணி பயன்படுகிறது. 7வது கொஷின், ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது டேஷ் அணி ஆகும். ஆன்சர் உயர்வு நவிர்ச்சி அணி. அதாவது ஒரு பொருளோட இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி ஆகும். அந்த ஒரு பொருள்னா ஒரு ரோஜாப்பூ இருக்குன்னா அந்த ரோஜாப்பூ வந்து ஆல்ரெடி ரோஜாப்பூனாவே அழகு தான். அந்த ரோஜாப்பூவை இன்னும் அப்பா செம்ம அழகு, சூப்பர் அழகு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நம்ம சொல்கிறது தாங்க உயர்வு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி ஆகும். 8வது கொஷின், தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி. ஆன்சர் இயல்பு நவிர்ச்சி அணி. அதாவது இயல்பாக சொல்லியிருக்கிறாங்க, தோட்டத்தில் ஒரு பசுமாடு மேயுது, அதை பார்த்ததும் அந்த கன்றுக்குட்டி அழகாக துள்ளி குதிச்சு விளையாடுது அப்படின்ட்டு உள்ளது உள்ளபடியே இயல்பாக அழகாக சொல்லியிருக்கிறாங்க. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு
அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி இயல்பு நவிர்ச்சி அணி. ஒன்பதாவது கொஸ்டின், இயல்பு நவிர்ச்சி அணியின் வேறு பெயர் டேஷ் ஆகும். ஆன்சர் தன்மை நவிர்ச்சி அணி. இயல்பை நவிர்ச்சி அணியின் வேறு பெயர் தன்மை நவிர்ச்சி அணி ஆகும். அதாவது இயல்பா எப்படி இருக்கோ அதை நம்ம இயல்பா சொல்றதாங்க இயல்பு நவிர்ச்சி அணி. அந்த இயல்பு நவிர்ச்சி அணிக்கு தன்மை நவிர்ச்சி அணின்ற இன்னொரு பெயரும் இருக்கு. 10வது கொஸ்டின், குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று என்ற பாடலில் பயின்று வந்துள்ள அணி. ஆன்சர் உயர்வு நவிர்ச்சி அணி. அதாவது ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது தான் உயர்வு நவிர்ச்சி அணி. இதில் குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, அதாவது பச்சை தண்ணியில் குளித்தா குளிரும் என்றும், வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்றும், சுடுதண்ணியில் குளித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரியின் இயல்பை மிகைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது உயர்வு நவிர்ச்சி அணி என்று பெயர் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.